திருப்பி கொடுத்துட்டோம். ஏங்கன்னு கேட்டா திருவிழா நடத்தினோம், திருவிழா நடத்தினோம். மக்களின் காணிக்கையில் திருவிழா செல்லியம்மன் கோவிலில் அறங்காவலர் என்று சொல்லி மக்களின் வழிபாட்டு உரிமையை விழா கல்யாண விழா கல்யாண விழா வளகாப்பு போன்றவற்றை நடத்தினோம். பொது மக்கள் பயன்பாட்டை பயன்படுத்தும் கோயிலாக மாற்றியதை கண்டிக்கின்றோம். சாதி பாகுபாடு காட்டி வன்மையை மறிக்கிறார். நடவடிக்கை ஏடு. ஜாதி பாகுபாட்டை காரணம் காட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் ரயில்வே ஸ்டேஷன் ரோடு பகுதி மக்கள் அனைவரும் இங்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். என்ன ஆர்ப்பாட்டம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தெருவில் செல்லியம்மன் கோயிலுங்கிறது ஒரு பல கால வருட கோயிலாக இருந்திருக்கு. இந்த கோயிலில் வந்து பல ஆட்களாக மக்களோட நன்கொடை வச்சு தான் கோயில் நிர்வாகத்தோடு நாங்கள் வந்து திருவிழாக்கள் நடத்தி வந்தோம். இப்போ 5 ஆண்டுகளாக எங்களை புறக்கணிக்கிறது, சாதிய பாகுபாடு பார்த்து எங்கள்கிட்ட பணம் வாங்க மறுக்கிறது. இதை பல முறை அந்த கோயில் நிர்வாகத்தை கேட்டதுக்கு, உங்கள்கிட்டலாம் நாங்கள் காசு வாங்கிட்டு திருவிழா நடத்தணும்னு இல்லைங்கிறத நேரடியாக சொன்னாங்க. இதை பற்றி ஏற்கனவே காவல்துறைகிட்டே சொல்லிட்டு இருந்தோம். அவங்க வந்து எலெக்ஷன் முடிஞ்சு பேச்சுவார்த்தை வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. இன்ன வரைக்கும் அவங்க பேச்சுவார்த்தையும் முடிக்கல. அப்போ இதில் வந்து எங்களை என்னன்னு பார்க்குறாங்கன்னா, இங்கே 160 குடும்பங்கள் இருக்காங்க, குறைஞ்சது 500 பேர் கிட்ட இருக்காங்க. அந்த 500 பேர் குடும்பங்களையும் வீட்டு விசேஷங்கள் நடக்கிற விசேஷங்களுக்கு காதணி விழாக்கு இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் அங்கே தான் வந்து கோயிலில் வந்து நடத்திட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு கல்யாணத்துக்கு அட்வான்ஸ் ரிசப்ஷனுக்கு பணத்தை கொடுத்தாங்க. வாங்கிட்டு முதல் நாள் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு வழிபாடு இல்லை, இது இல்லை, மண்டபம் இல்லை அப்படி சொல்லியிருக்காங்க. ஏங்கன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க சொல்லி பணத்தை திருப்பி கொடுத்தாங்க. இப்படி தொடர்ந்து திருவிழாவுக்கு பணம் கொடுக்கும்போது எங்களை புறக்கணிக்கிறது, என்ன ஏதுன்னு கேட்டாக்க எந்த பதிலும் சொல்கிறதில்ல. கோயிலுக்குள்ளே ஒரு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. அப்போ இவங்க சாதிய பாகுபாடை பார்த்து எங்களை வந்து பிரிக்கிற மாதிரி இருக்குது. இதை வந்து நாங்கள் காவல்துறையிட்ட பல முறை வந்து இது சொல்லியிருந்தோம். பேசி பீஸ் ஸ்டாக் வைக்கிறேன்னு சொன்னாங்க. இன்னும் பீஸ் ஸ்டாக் வைக்கல, பேச்சுவார்த்தைக்கு வரல. நாங்கள் புகார்னு கொடுத்த உடனே இந்த சேரலாதன் மீது உடனே ஒரு விசாரணை கமிஷன் வந்து இந்நேரம் பிசிஆர் ஆக்டில் ஒரு நேரம் கைது பண்ணியிருக்கணும். இப்படி ஜாதிய பாகுபாடு பார்த்து கோயில் நிர்வாகத்தை நடத்துகிற இவர் தனிப்பட்ட முறையில் செயல்படுற நிர்வாகத்தை உடனே தமிழக அரசு தடை செய்யணும். தடை செஞ்சு அவரை பதவியிலேருந்து நீக்கணும். அந்த கமிட்டிக்கு தெரு மக்கள் சார்பாக ஒரு கமிட்டி மெம்பர்ஸை அவங்க வந்து நியமனம் பண்ணணும். எங்கள் சார்பாக நாங்களும் திருவிழாவை நடத்துவோம்னு சொல்லி தான் இந்த திருவிழா நாங்கள் கோரிக்கையை வச்சுருக்கோம். எப்படி எல்லாரும் அவங்கள திருவிழா கொண்டாடுறாங்களோ அந்த மாதிரி இந்த சாதிய பாகுபாடு இல்லாமல் சாதியற்ற நாங்கள் இந்த கோயிலில் வருடம் நாங்களே எங்கள் பகுதி சார்பாக திருவிழாவை ஒன்று சேர்ந்து நடத்துங்க. இல்லைன்னா எங்களுக்கு வழிபாட்டுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த திருவிழாவை நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கணும் தமிழக அரசு. அதுக்காக சொல்கிறேன். இந்த செல்லியம்மன் கோயில் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் சார்ட்ட மனு கொடுத்துருக்கோம். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கு நான் ஒரு குழு அமைச்சு நான் அவங்க பகுதியை வந்து கண்காணித்து நல்ல தீர்ப்பாக சொல்கிறேன் அப்படிங்கிறத அவர் வந்து சொன்னாருங்க. எவ்வளோ குடும்பம் ஒதுக்கி வச்சுருக்கோம்? ஒரு 150 குடும்பங்களை ஒதுக்கி வச்சுருக்காங்க சார். இது மாதிரி கோயில் சொத்துங்கிறது வந்து உண்டியில் வச்சுருக்காங்க. உண்டியில் வந்து அரசுக்கு தெரிகிற மாதிரிலாம் கிடையாது. அதே மாதிரி கோயிலில் சில காணிக்கையில் வந்து கொடுக்குறாங்களாம். அந்த காணிக்கை என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. குறைஞ்சது பார்த்திங்கன்னா வெள்ளி கொடுத்துருக்காங்க, தங்கம் கொடுத்துருக்காங்க. அதோட இது வந்து அவங்க வந்து வெளிப்படுதுங்க. அவங்க ட்ரஸ்ட்டுங்கிறது அவங்களோட இதில் வச்சுருக்கனால காணிக்கைகளை வந்து சில இது கையாடல் ஆகுதுங்கிறத எங்கள் மூலியமாக உள்ளுக்குள்ளே இருக்கவங்க சொல்கிறாங்க. அதையும் அரசு வந்து கண்காணித்து இந்த மாதிரி தவறு நடக்காத மாதிரி நடக்கணும். இல்லை அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஈஓ பதிவு பண்ணி அதை வந்து உடனே வந்து சரி பண்ணணும். இதுக்கு ஒரு கோயில் வந்து அறநிலையத்துறை ஈஓ ஒன்று பதிவு பண்ணி அவங்கள வந்து இந்த சொத்தை வந்து இது பண்ணி பார்க்கணும். கோயில் நிர்வாகத்தை கையாளணும்னு பார்த்துக்கலாம் சார். 100 ஆண்டுகளாக வந்து மக்களோட பங்களிப்போடு தான் அந்த கோயில் நடந்துச்சு. இன்றைக்கி தனிப்பட்ட ஒரு குடும்பம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் ஒதுக்கி வச்சு தனிப்பட்ட குடும்பம் இன்றைக்கி ஆக்கிரமம் பண்ணிக்கிட்டு அவங்க நிர்வாகம் பண்ணிக்கிட்டு வேண்டியவங்களை வச்சுக்கிட்டு வேண்டாதவங்களை துரத்தி விடுறதுமா வேலையாக இருக்காங்க. அதை கண்டித்து தான் நாங்கள் இப்போ வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கோயில் தெரு மக்களோட பங்களிப்போடு தான் இந்த திருவிழா நடந்து 100 ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த இடத்தெல்லாம் சீர்படுத்தி நல்லபடியாக வளமாக வச்சுருப்போம். இவர் நடுவில் வந்து ஒரு குடும்பம் மட்டும் அந்த கோயிலை ஆக்கிரமிக்கணும், இங்கே தெரு ஜனத்தெல்லாம் விரட்டணும், எல்லா ஜாதிக்காரனும் இருக்கான், இருக்கக்கூடாதுங்கிற முடிவில் அவங்க இருக்காங்க. அதை தெரிவித்து தான் நாங்கள் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் சார்.